வணக்கம் behind with viewers. என்னோட இருக்கிற செலிபிரிட்டி பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி மோஸ்ட் versatile actors of Kollywood and one of my favorites. இன்னைக்கு இவரோட இன்டர்வியூன்னு சொன்னோடனே நான் வந்து காலேஜ்லாம் பங்க் பண்ணிட்டு வந்திருக்கேன். Very excited and how are you Jeeva? I'm good, absolutely fine. And how exciting is this உங்களோட one of the most ambitious projects of yours? And ஒரு பெரிய விஷயம் வந்து Ranbir Kapoor has appreciated you on your dance and your acting and so on. So how did you feel about that? Did you get to talk to him after that? No, I didn't get to talk to him, but unmele it's a very sweet gesture. So I should thank Ravi K sir for this. So nice, I had a awesome feeling like when அது ஒரு பூஸ்ட் தானே, லைக் ஒருத்தர் அவர் வந்து இந்த மாதிரி சொல்கிறது நல்லா டான்ஸ் ஆடி இருக்கார் அப்படின்னா நெக்ஸ்ட் சாங்ஸ் நெக்ஸ்ட் ஃபிலிம் அதில் வந்து ஐ டேக் சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட். ஸோ இட்ஸ் அ பிக் பூஸ்ட் ஃபார் மீ. ஸோ ஐ ஷுட் தேங்க் ஹிம் via this program. And the song is such a big hit, yeah. Even whenever it's on TV, I'm always glued to my seat. So how was it shooting for that particular song? It was amazing experience, but when Vishnu Deva sir, like you know, the choreographer, like when Ravi sir said in the song, vandu complete what I thought is like complete is going to be a normal setup, you know, or task mark leyo idile andha mari irukonu. இந்த சாங் வந்து எங்கே கம்போஸ் பண்ணாங்கன்னா ஹாரிஸ் சார் வந்து நியூயார்க்கில் வந்து 60th ஃப்ளோரில் எங்கேயோ பண்ணாங்க. இந்த லோக்கல் சாங்கை வந்து அங்கே ஐ பர்சனலி தாட் இந்த மாதிரி ஒரு சாங் இட்ஸ் கோனா பி கல்யாண செட்டப். இந்த கல்யாண செட்டப்பில் வந்து நிச்சயமாக லைக் ஒரு ஸ்டூடெண்ட் நம்பர் 1லேயோ இந்த கபி குஷி கபி கம்மில் வர மாதிரி ஏதாவது ஒரு பெப்பி நம்பராக இருக்கணும். பட் இவ்வளோ லோக்கலான ஒரு நம்பர் அப்படி வரும்னு நான் நினச்சி பார்க்கல. அதுக்கு ஐடியா யார் கொடுத்தாங்கன்னா ஹாரிஸ் சார் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் இந்த மாதிரி ஒரு சாங் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தாரு. ஸோ அங்கேருந்து அப்படியே ரவி சார் கைண்ட் ஆஃப் அடாப்டட் இட் அண்ட் இந்த சாங் ஷூட் பண்ணுவோம். we did a lot of rehearsals like 6 to 7 days myself and Tulsi. கிட்டத்தட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற அளவுக்கு எங்களை வந்து டான்ஸ் பண்ண வச்சுட்டாரு. தரையிலலாம் பெருக்க வச்சு அதெல்லாம் பண்ணி என்னென்னமோலாம் பண்ணோம். பட் குட் அவுட்கம் பார்க்கும்போது உண்மையிலே இன்னும் பயமாக இருக்குது. ஏன்னா திரும்ப வர என்னோட நெக்ஸ்ட் ஃபிலிம்ஸ்லேயும் நிறைய கோரியோகிராஃபர்ஸ் வந்து இன்னும் நிறைய பெண்டு நிமித்த போகிறாங்கன்னு நல்லா தெரியுது. I don't think that will be a problem for you. You're a good dancer anyway. Yeah, I've just got good after this song, I guess. And I know you can't reveal much about your character. Trailer looks very exciting. So edavadhu or chinna gist adukudunga. I really like the way you said that. And reveal பண்ற அளவுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை. It's like a one normal lover boy, sweet guy who kind of, you know, dresses up really well. And you know, like துளசியை சைட் அடிப்பேன் படத்தில். ஸோ அதுக்கப்புறம் ஐ கெட் இன் டு அ ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம்லேருந்து எப்படி வரும், ஒரு பாஷை தெரியாத ஊரில் போய் மாட்டிக்கிட்டு அதுலேருந்து எப்படி நான் திரும்பி வருவேன் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இதுக்கு நடுவில் ஸ்க்ரீன் பிளே அது இதெல்லாம் போட்டு க்ளோரிஃபை பண்ணியிருக்கோம் இந்த ஸ்கிரிப்டை. ஸோ ஐம் ஷுர் யூல் கைண்ட் ஆஃப் லைக் இட். How close is the character to the real life Jeeva? Probably the first half is like, you know, like as close as like, you know, my young, like, you know, when I was I'm young but the college டைம்லலாம் காலேஜ் படிக்கல. பட் மற்றவங்களாம் காலேஜ் படிக்கிற டைமில் ஸோ யூ டோன்ட் கேல்குலேட் மச் வென் யூர் யங்ஸ்டர். யூ ஜஸ்ட் கம் அவுட் வித் யுவர் இது அண்ட் ஆல் யுவர் பிக்கப் லைன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு படத்தில். ஸோ ஐ திங்க் ஒர்க் அவுட் ப்ரிட்டி குட் இன் திஸ். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய எக்ஸாட்டிக் லொகேஷன்ஸ்லாம் எடுத்திருக்கீங்க. ஸோ ஹவ் இஸ் இட் ஒர்க்கிங் லைக் இன் ஆல் தீஸ் பிளேசஸ்? Shooting in Morocco, shooting in Switzerland. Obviously Switzerland has become like Pollachi for us, but Switzerland has always been very close to my heart, like, you know, a lot of love there and it's a beautiful place. So every time சாதாரணமாக எல்லாருமே சொல்லுவாங்க ஸ்விட்சர்லாண்ட் போய் அப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க ஸ்விட்சர்லாண்டா என்ஜாய் பண்ண போகிறப்போ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலி போய் ஸ்விட்சர்லாண்டில் யூரோப் கண்ட்ரீஸில் ஷூட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பிகாஸ் the light comes around some 6:37 in the morning and it like sets around 9:30 10 in the night. So அதனால் நிறைய ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்தது. ஸோ அகெயின் பை த டைம் வி கம் பேக் லைக் 1:30 2 hours ஆகிடும் வரத்துக்கு. அண்ட் அகெயின் வி ஹேவ் டு கெட் அப். எனக்கு பரவாயில்ல, துளசி ஹேட் லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பிகாஸ் ஷி ஹேஸ் டு கெட் அப் அரௌண்ட் 2 o'clock in the morning. ஸோ ஸோ 2 o'clock எழுந்திரிச்சு அகெயின் 6 o'clock. It's been 7 days, it's been always like that. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. பட் அகெயின் வி ஹேவ் டு லுக் குட், யூ ஹேவ் டு லுக், you know, fresh. So we take naps and all that stuff.
So it was good, but Morocco was the best part because working with all this big line producers and big technicians. ஒருத்தங்க நான் டாம் க்ரூஸோட ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறாங்க, ஒருத்தங்க மேட் டேமனோட ஒர்க் பண்ணியிருக்கேங்கிறாங்க. And I see some Facebook photographs where like right now the production who's been working with us right now, they've been working with MI5 now, right now. So they've been sending all these photographs with Tom Cruise and all that stuff. So அது உண்மையிலே it's like it's an honor for us, full of complete professionalism. And Tulsi also mentioned a small incident where ஒரு கேமல் மேலே உட்காந்து நீங்கள் கீழே விழுந்துட்டீங்க and all that. நான் கீழே விழல, அவங்க கீழே தள்ளி விட்டாங்க. She kind of got panicked and camel நல்ல வெயிட் தாங்க முடியலன்னு நினைக்கிறேன் எங்கள் ரெண்டு பேரோட வெயிட். We had this Cessna coming up and all that stuff. So the Cessna is like that glider where அந்த ஒரு ஃப்ளைட் மாதிரிலாம் இருக்குது. ஸோ அங்கே அந்த மாதிரி பக்கத்துலலாம் வரும்போது கொஞ்சம் கேமல்லாம் மிரளும். ஸோ மிரளும் போது அது கொஞ்சம் வீக்காக இருந்தது, ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ அப்படியே கீழே விழுந்தோன்னே ஃபஸ்ட்டு ஐ ஜஸ்ட் ஆஸ்க்ட் Tulsi, is everything okay with you அப்படின்னோன்னே I thought Tulsiயோட ரியாக்ஷன் was like very chilled. Yeah அப்படின்னாங்க. I was like dude, okay fine. ஸோ இவ்வளோ பெரிய டென்ஷனு, இவ்வளோ இது லாட் ஆஃப் திங்ஸ், பாம் பிளாஸ்ட் அது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது Tulsi is always in the swagger mode. So she is like அவங்க யாருக்கு பற்றியே கவலைப்பட மாட்டாங்க. She'll always be like yeah I'm fine, yeah அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. But good, nice. We had shooting best times with the camels also. Okay. And Ravi K. Chandran sir oda work பண்ணது எப்படி? We hear that you're going to do your next project with him as well. Good. The rapport கொஞ்சம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. So I'm sure Ravi sir won't mind working with me again. So even I won't have a problem working with him again. But Ravi sir oda work பண்ணும்போது the best part is like he explains everything. He makes you learn everything. It's kind of படம் முடியும் போதெல்லாம் சொல்கிறேன், என்ன சார் இவ்வளோ தூரம் படம் வந்துட்டு இப்போ எங்கே சார் தனியாக டாய்லெட் போகிறீங்க, வாங்க சார் ரெண்டு பேரும் சேர்ந்து போவோம். ஸோ இட்ஸ் லைக் தட் கைண்ட் ஆஃப் வெரி நல்ல ஒரு ரேப்போ வி ஹேவ். லைக் ஹீஸ் மோர் லைக் மை இஸ் மோர் அ குட் ஃப்ரெண்ட், மோர் பிரதர்லி திங், இஸ் லைக் அ ஃபாதர் ஃபிகர். ஸோ I think he's a most chilled out person. Like, you know, acting, I'm a director, I have so much of experience in life, 25 years I've worked with like small people like you know Amitabh Bachchan, Shah Rukh Khan, indha madrila he never shows that thing. Like today actors vandu ennikkume sandoshama vechikano, that's his thing. And actors should always look fresh, actors should always look shouldn't get out of the mood. So he makes sure that it's an actor set. So direction la na vandu adu na cameras la paathukiren. But he's always very clear about how the actor should look, how the look, the costumes and the t-shirt la avaru da vaangi kodutharu. Shooting mudinjadukku appuram kuda inniki ipdi nadandhathu appdi nadandhathu, so we try to talk a lot, we'd have a conversation. So that kind of, you know, that and the time la the Malayalam industry la da ellarume onna ukandu saapiduvanga. Even in Tamil, like, you know, it used to be like that, but we have caravans right now, so things have changed. But we had a lot of outdoors, so I got to meet her, like, you know, like had a lot of time to spend with the director. Okay, so your camaraderie with your contemporaries nariya pesapadudhu, like for example Arya, Vishal, Vishnu and so on. So how do you exactly maintain this friendship with all these people, and what do you learn from your contemporaries? Being with Arya, Vishnu, Vishal and like all this, it's CCL nala vanda oru close bondingness. So I don't know whether I'm going to be playing CCL this year or not, because I want to do some films. So I guess it's cricket and the bonding. Obviously, even with me, my friends, with my childhood friends, cricket was the one which you know, kind of got the bonding. And with Arya, with Vishal, everybody, I think it's the same, cricket. Okay. And திடீர்னு உங்களோட ஃபிலிம்ஸில் வந்து ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் போட்ட மாதிரி இருக்கு, வெரி லெஸ் நம்பர் ஆஃப் மூவிஸ் ரிலீசிங் எவ்ரி இயர். வாட்ஸ் த ரீசன் பிஹைண்ட் தட்? I make sure that I give like 8 months ஒரு தடவை, 1 year ஒரு தடவை தான் ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு. Then kind of after it kind of kicked off with lot of films, and I had a lot of commitments, and நிறைய படங்கள் லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாமே ஒரே நேரத்தில் ஜம்பிள் ஆச்சு. So I kind of very deliberately I said, let's work on quality than quantity. So Yanla, there are so many things to look out for, but what would you say is the X factor that the audience should go for? Yan has a lot of things. Yan has a beautiful first opening sequence. Like technically it's like really good. You know, when we started also, padam climax shoot பண்றதுக்கு முன்னாடி I said climax will be the best climax of
like recent times la on the best climax இருக்கும் because it has an action packed thing. Everybody can understand the film. It's not that any technical thing அது like ஒரு வைரஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. It's a very clear cut ஒரு லவ் ஸ்டோரி. அதுலேருந்து ஒரு பிரச்சனை அதுலேருந்து எப்படி வந்தது. ஸோ எவ்ரிபடி வில் ரிலேட். ஸோ இந்தியன் சென்சிபிலிட்டிஸ்க்கு இருக்கிற ஒரு எல்லாரும் ரிலேட் பண்ணுற ஒரு ஃபிலிமாக இருக்கும். Thank you very much எங்கள்கிட்ட பேசினதுக்கு. Always a pleasure talking to you. Thank you so much. எனக்கு ரொம்ப சந்தோஷம். Behind Woods have always been very supportive towards me and being it with reviews and being it with my elevation. Thank you so much. I've been spending good time with surfing with Behind Woods. It's a pleasure for me to share my views and experience. Thank you so much. Thank you very much. Pleasure.